ஹாய்ப்பா, இன்றைக்கி ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சரியான கால் வலியா, இந்த இடத்துல வீக்கமாக இருக்குது, அந்த வெத்தலை தோசைக்கல்லில் வச்சு பாருங்கள், உங்களுடைய கால் வலியெல்லாம் பறந்து போயிடும். அதோட சேர்த்து உங்கள் வீட்டில் ரொம்ப கரப்பாம்பூச்சி தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதோட சேர்த்து நான் வந்து உங்களுக்கு இன்னொரு மாதிரியான ஒரு புது மாதிரியான ட்ரிக்கும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லையாக இருந்தால் இது ஒரு இதை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரப்பாம்பூச்சி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். வெல்கம் பேக். ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்மளுக்கு வந்து கால் வலி, காலில் வீங்கிரும், முழங்கால் வலி வலிக்கும், பாதம் வலிக்கும், எல்லாத்துக்கும் இந்த இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம், கடுகு எண்ணெய்ன்னு இருக்கும், அது எடுத்துக்கலாம். அந்த 2 எண்ணெய் இல்லையா, எல்லார் வீட்லேயுமே நல்லெண்ணெய் இருக்கும், அதை எடுத்துக்கிறங்க. அந்த 3 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் வச்சுக்கிறங்க. இது நம்ம மரத்தில் நம்ம செடியில் உள்ள வெத்தலை. இந்தியாவில் இருக்கிறவங்க தாராளமாக வெத்தலை வளர்க்கலாம். ஒரு கொடி கிடச்சா கூட போதும், அதில் சுற்றி வேர் இருக்கும். அப்படியே வேரை சுற்றி அப்படியே மண்ணு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு துளிராது உங்களுக்கு வந்துடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஒரே ஒரு கொடி எடுத்துகிட்டு போங்க, வச்சு வளங்க. ஓகே, ஆனால் மலேசியாவில் எங்களுக்கு ஈஸியாகவே இது கிடைக்கும். நம்ம வீட்டிலே பெரிய வெத்தலை கொடியெலாம் இருக்குது. சரி, இல்லாதவங்க அதை செஞ்சுக்கிறேங்க. ஓகே, தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சோன்னு விளக்கெண்ணெய் ஊற்றுங்க. இது 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றுனேன், ஆனால் சூடான அப்புறம் நிறையா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், அடுப்பு அடைச்சிடணும். எப்போ வெத்தலை வைக்கிறோமோ அப்போ நீங்கள் அடுப்பு அடைச்சிருங்க, இல்லைன்னா அப்படியே வெத்தலை என்ன செய்ய அப்படியே நொறுங்கிரும், கிறிஸ்பியாக குறுப்பை மாதிரி போயிடும். ஓகே, அதனால் பப்படை மாதிரி போயிடும். அதனால் அடுப்பு அடைச்சிருங்க. அடைச்சிட்டு நம்மளுக்கு வந்து தோசைக்கல் மட்டும் சூடாக இருக்கணும். இதில் வந்து நீங்கள் வெத்தலையை வச்சு அப்படியே வலிக்கிற இடத்துக்கு அப்படியே ஒத்தனை கொடுக்கலாம். ஒத்தனை கொடுத்தாலே உங்களுக்கு வலி ஃபுல்லாக எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். வீக்கங்கள் வலி எல்லாம் போயிடும். பாத வலி, முட்டி வலி, கரண்டை வலி எல்லாமே உங்களுக்கு பறந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. நீங்கள் வந்து கால் வலிக்கு வந்து குட் பை சொல்லிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சில இடத்துல நீங்கள் அந்த வெத்தலையை அப்படியே சூடு பண்ணி ஒரு 3-4 வெத்தலையை அப்படியே சூடு பண்ணி அப்படியே முழங்கால்லையோ இல்லை கரண்டைக்கால்லையோ நீங்கள் வச்சு நல்லா அழகாக கட்டிடலாம். துணியை வச்சு கட்டிடலாம். கட்டி ஒரு 2 மணி நேரம் செஞ்சால் நீங்கள் அதை எடுத்துடலாம். அதுவும் உங்களுக்கு வீக்கங்கள் எல்லாம் குறையும், வேதனை குறையும். பாத வலிக்கும் நீங்கள் அதே மாதிரியே செஞ்சுக்கலாம். ராத்திரில் அதை அப்படியே ஒத்தனை கொடுத்து கட்டிக்கிட்டு கூட நீங்கள் படுக்கலாம். வெத்தலையுடைய மருத்துவ குணம் தெரிஞ்சாலும் நீங்கள் வெத்தலையை வந்து விடவே மாட்டீங்க. சின்ன ஒரு ஜாடியில் நீங்கள் வந்து அழகாக வச்சு இடம் இல்லாதவங்க கூட இப்படி தொங்க விட்டுக்கரலாம். ரொம்ப ஈஸியான வளர்ப்பு முறை தான் இந்த வெத்தலை கொடி. ஓகேயா, தோசைக்கல்ல நல்லா சூடு வந்தோடனே அடுப்பை அடைச்சிடணும். ஊற்றி வெத்திலை லேசாக சூடு பண்ணி வேதனை இருக்கிற இடத்துல, வலி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே ஒத்தனை கொடுக்கலாம். சில இடத்துல நீங்கள் வச்சு கட்ட முடிஞ்ச அப்படின்னா இந்த மாதிரி 4 வெத்தலை எடுத்து நல்லா சூடு பண்ணி அந்த ஒரு இடத்துல அப்படியே வச்சு துணி வச்சு அப்படியே கட்டி விட்ருங்க. கட்டி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் சென்று அதை எடுத்து தூக்கி போட்டுருங்க. உங்களுடைய வேதனைகள், வலிகள், கால் வலி, முட்டி வலி எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வீக்கங்கள் இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல ஒத்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம கிச்சன்லேயோ இல்லை நம்ம பெட்ரூம்லேயோ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி இருக்கும். முக்கியமாக மர ஜாமானுக்கு அநியாயத்துக்கு கரப்பாம்பூச்சி வரும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பு, கொஞ்சோன்னு கிராம்பு எடுத்துக்கிறோங்க. 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியை வந்து நல்லா ஊற்றிடுங்க. ஹாட் வாட்டர் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் இல்லை ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு அது ஊறணும். சாதாரண பைப் தண்ணி, குடி தண்ணீர் ஊற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அது ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் நல்லா சூப்பராகவே கிடைக்கும். ஓகே, அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம எடுக்கிற பொருள் வந்து கொழுக்கட்டை எடுத்துக்கிறோங்க. அதாவது டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறேங்க. என்ன பேராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது நான் கிளீனிங் இதுக்காண்டி நான் வந்து ஊரில் இருந்து வரையில் வாங்கிட்டு வந்தேன் இந்த கொழுக்கட்டு. அதனால் சின்ன டூத் பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஓகே, இதோட சேர்த்து பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா, பேக்கிங் சோடா, அது வந்து ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோலாம் நம்ம இந்தியாவில் இருக்குது. நான் கடையில் பார்த்தேன் இருக்குது. அதை வாங்கி வச்சுக்கிறேங்க. இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கேக் கடைக்கு போனால் தான் கிடைக்கும், மற்ற இடத்துல கிடைக்காது. ஆனால் இந்தியாவில் வந்து இந்த ஜாமான்லாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது. இந்த பொருள்கள்லாம் கொழுக்கட்டை சரி 10 ரூபாயிலேருந்தே இருக்குது. இந்த மாதிரி பேக்கிங் சோடா, மற்றபடி நிறைய பொருள் வந்து இந்தியாவில் வந்து நல்லா சீப்பாகவே இருக்குது. சில பொருள்கள் வந்து சீப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு குச்சி வச்சோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ நல்லா அந்த கொழுக்கட்டையும் டூத் பேஸ்ட்டையும் அந்த பேக்கிங் சோடாவையும் நீங்கள் வந்து கிண்டிக்கிறங்க. இதுக்கு வந்து கொழுக்கட்டை தான் யூஸ் பண்ணது இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன டூத் பேஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அதுக்கு என்ன அந்த கொழுக்கட்டு அந்த டூத் பேஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கட்டியாக விழுகும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிக்கிறங்க. இது பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே வைங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கிராம்பு வந்து ஊறட்டும். எனக்கு வந்து அந்த கிராம்பு ஊறி இந்த லேசான கலர் வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கு நான் வந்து ஹாட் வாட்டர் தான் ஊற்றினேன். அப்படி வந்து எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மணி நேரமாக தான் இந்த கிராம்பு தண்ணி நல்லா இல்லையா அதோட இது வர்றதுக்கு நம்மளுக்கு லேட்டாக
ஆகும், டைம் ஆகும். ஓகே, இப்போ தண்ணியை ஊற்றி இதை நல்லா அடிச்சுக்கிறேங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கிராம்பு தண்ணியை பார்க்கலாமா? கிராம்பு இப்போ ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் ஊறும், இன்னும் திக்காக வரும். ஓகே, நான் இப்போ இந்த வீடியோக்காண்டி இதோட நான் வந்து இதை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து என்ன செய்ய, மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இன்னொரு 100 மில்லி தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதுக்கு மொத்தத்தில் இதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 200 மில்லி தண்ணி நம்மளுக்கு போதும். ஓகே, இப்போ இதில் ஒரு 100 மில்லி தண்ணி இருக்கும். கிராம்பு தண்ணி, கொழுக்கட்டை தண்ணி, அந்த தண்ணி எல்லாம் ஒரு 100 மில்லி இருக்கும். இன்னொரு 100 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி வந்து செத்து போயிடும். இருந்தால் கூட செத்து போயிடும். கண்டிப்பாக எந்தெந்த இடத்துல கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க. எனக்கு வந்து ஏற்க கிச்சன், அதாவது சிங்குக்கு கீழே அந்த இடத்துல எனக்கு இருக்கும், கரப்பாம்பூச்சி இருக்கும். அப்புறம் வந்து நான் தைய மிஷின் வச்சுருப்பேன். அந்த ட்ரோக்குள்ளே வந்து எனக்கு வந்து வரும், கரப்பாம்பூச்சி வரும். முட்டை வந்து அந்த அந்த உட்ஸ்க்கு வந்து அந்த மரத்துக்கு வந்து எனக்கு வந்து கரப்பாம்பூச்சி வருது, ஏன்னு தெரியலை. மற்ற இதுக்கெலாம் எனக்கு இல்லை, அந்த 2 இடத்துல எனக்கு இருக்கும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிறங்க. ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ண முடியுதான்னு முதல்ல பார்த்துக்கிறேங்க. சில நேரத்தில் என்னென்னு தெரில, ஸ்ப்ரே பண்ண முடியலை. அப்புறம் நான் வந்து இந்த ஒரு இதை இது பண்ணேன். சரி, நல்லா ஸ்ப்ரே பண்ணுது. ஓகே, இப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணணுமோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. நீங்கள் ராத்திரில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிங்குக்கு மேலே, அடுப்பு வைக்கிறதுக்கு மேலெல்லாம் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுங்க. உங்களுடைய க்ளீன் ஆயிரும். அதே நேரத்தில் அந்த வாசத்துக்கு வந்து உங்களுக்கு கரப்பாம்பூச்சி வரவே வராது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும், லைட்டாக ஈரமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு இந்த இடத்துல இருந்து எனக்கு கரப்பாம்பூச்சி 1-2 எனக்கு வரும். இப்படி அடுப்புக்கு மேலே ராத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. ஓகே, இந்த ஸ்ப்ரே நீங்கள் வச்சுக்கிறங்க. ஒரு 10 நாள் வரைக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது கெட்டுலாம் போகாது. முடிய தொட்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம கெட்டு போகிற பொருள் எதுவுமே போடலை. இது வந்து கிளீனிங், அதே மாதிரி கரப்பாம்பூச்சி தொல்லை நீங்கிறதுக்கும் இந்த டிப்பு ரொம்ப பயனுள்ள டிப்பு. இப்போ அதே தண்ணியை எடுத்து கொஞ்சோண்டு பஞ்சு இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் நல்லா பளிங்கு சைஸ்க்கு, நெல்லிக்காய் சைஸ்க்கு உருட்டிக்கிறங்க. உருட்டிக்கிட்டு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி 8 உருண்டை நான் உருட்டினேன். அந்த தண்ணிக்குள்ள வந்து போடுங்க. போட்டிங்கன்னா அந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த தண்ணி என்ன செய்யும், அந்த பஞ்சு என்ன செய்ய நல்லா உறிஞ்சும். என்னோட பஞ்சு கிடையாது, இது டிஷ்யூ பேப்பரை தான் நான் இப்படி சுருட்டி இருக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அதை அப்படியே எடுத்து ஒரு இடத்துல வச்சு விட்ருங்க. வச்சு விட்டீங்கன்னா கட்லி கீழே, ஏதாவது ட்ரோ உள்ளுக்கு, சில இடத்துல ஸ்ப்ரே பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஒரு இடத்துல வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லை நீங்கிரும். கண்டிப்பாக இன்றைக்கி போட்டிருக்க டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணுறதுனா ஸ்ப்ரே பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ரெண்டுமே ஒரே லிக்யூட்டு தான். நம்ம செய்முறை மட்டும் தான் 2 மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகேயா, நான் மொத்தம் இந்த உருண்டை வந்து 8 பவுல் மாதிரி பளிங்கு மாதிரி செஞ்சு வச்சு இந்த தண்ணிக்குள்ள வச்சு 8 இடத்துக்கு வச்சுருக்கிறேன். நம்ம கரப்பாம்பூச்சி தொல்லை நீங்கிருச்சுன்னா நல்லது தானே. அது நம்ம இப்படியே செய்ய நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி வந்து நம்ம வீட்டு பக்கமே வராது, உற்பத்தியும் வராது. அதே மாதிரி கொல்லை பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு வரும், ஜன்னல் ஓரத்தில் வரும். நான் தோட்டம் வச்சுருக்கேன்ல, எனக்கு ஜன்னல் ஓரம் கொல்லை பக்கத்தில் இருந்தெல்லாம் எனக்கு வரும். அந்த இடத்துல நம்ம வச்சு விட்றலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாமா? பை, see you.